3 தலைமுறைக்கு செல்வாக்கு, 2.5 கோடியில் திருமணம், 500 சவரன் நகை, 1 கோடி ரூபாய்க்கு காரு, பையனுக்கு வந்து தொழில் வச்சு கொடுக்கறதுக்கு கூட வந்து 100 கோடி செலவு பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்கிறாரு அப்பா. இருந்தும் 27 வயது பெண் மரித்து போகிறாள். அனுசரித்து போ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றதுக்கு குடும்பமானம் கௌரவம் இதெல்லாம் இருக்குன்றதை நான் சொன்னேன். அப்பா அம்மாக்கள் வந்து குடும்பமானம் கௌரவம் காப்பாற்றணுன்றதுக்காகவும் வீட்டில் வாழ வேண்டிய அந்த பொண்ணு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இறந்து போனால் கூட பரவாயில்லன்ற மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. நான் இவங்களை சொல்ல, நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. அதனால தான் அதுக்கு உதாரணம் சொன்னேன். கௌரவ கொலைகள்லாம் ஏன் நடக்குது? கௌரவ கொலை ஏன் நடக்குது? வளர்த்த பொண்ணு தாயா கௌரவ கொலையாக நடக்குது. இது மட்டும் கிடையாது, சொந்த ஜாதியில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வேற்று ஜாதியோ வேற்று மதத்துலையோ நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஏன்னா வேற்று மதத்தில்னா நீங்கள் வேறு மாதிரி கதை கட்டிருப்பீங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் வேறு மாதிரி கதை கட்டிருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஜாதி வந்து பாதுகாக்கப்படணும். அப்போ இன்னொரு ஜாதி நீங்கள் கீழ்த்தரமாக பார்க்கணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த மரணத்தை நீங்கள் அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. சொந்த ஜாதிக்காரன், இத்தனைக்கும் பணத்துக்கு வந்து குறைவில்லாத ஜாதிக்காரன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்காப்புல.